லாஸ்ட் வீடியோவில் நம்ம சினைமுட்டைப்பை கேன்சர் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுது, எப்படிலாம் ஸ்ப்ரெட் ஆகலாம், என்னென்ன மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணணும்னு பார்க்கலாம். பொதுவாகவே சினைமுட்டைப்பை கேன்சர்னாலே நமக்கு அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணோம்னா, வயிறு வீக்கம் போட்டு லாஸ்ட் ஸ்டேஜில் தான் ப்ரெசென்ட் பண்ணும். சில பேருக்கு காலில் நீர் போடும், வயிற்றில் நீர் போடலாம், சில பேருக்கு பசியே இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி வித்தியாசமான சிம்டம்ஸில் அது ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கனால அது ஆல்மோஸ்ட் ஸ்ப்ரெட் ஆயிடும். ஆல்மோஸ்ட் 80 to 90% ஆஃப் த டிசீஸ் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. எப்படிலாம் இது ஸ்ப்ரெட் ஆகுது பார்த்தீங்களா, ரத்த வழியாக ஸ்ப்ரெட் ஆகலாம், நிணநீர் அதாவது லிம்ஃப் நோட்ஸ் மூலமாக ஸ்ப்ரெட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும்போது அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப டிலே ஆயிடுது. ஏன் அப்படின்னா ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸியாக நம்ம ஏர்லியாக கண்டுபிடிக்கிற மெத்தட்ஸ் வந்து இந்த சினைமுட்டைப்பை கேன்சருக்கு வந்து ரொம்பவே குறைவாக இருக்குது. இஃப் அட் ஆல் நமக்கு வந்து கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை ஃபேமிலியில் யாருக்காவது கேன்சர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒவேரியன் கேன்சர் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு 6 months ஒன்ஸ் அது ஸ்கேன் எடுத்துக்கணும். ஒரு இந்த மாதிரி ஃபாலோஅப்பில் வந்து CA-125 சொல்லக்கூடிய ஒரு மார்க்கரையும் நம்ம ரெகுலராக செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது, மகப்பேறு மருத்துவர் ஆலோசனையுடன். சினைமுட்டைப்பையில் கேன்சர்னாலே பொதுவாக 2 சினைமுட்டைப்பையும் அஃபெக்ட் ஆகிருக்கும். கேன்சர் சினைமுட்டைப்பையில் இல்லாமல் சில நேரத்தில் வயிற்று பகுதியில் இல்லைன்னா குடல் பகுதியில் கேன்சர் இருந்தாலும் அதோட மெட்டாஸ்டேசிஸ் நோய் பரவி இந்த மாதிரி ஒரு கேன்சராகவோ இல்லை ஒரு டியூமராகவோ ப்ரெசென்ட் பண்ணலாம். இதை தான் நம்ம வந்து பார்ட் 1ல் குருக்கன்பர்க் டியூமர்னு பார்த்துருந்தோம். அதனால் நம்ம இன்வெஸ்டிகேஷன்ஸ் டெஸ்ட்டுகள் பண்ணும்போது இந்த மாதிரி வேறு இடங்கள்லேருந்து பரவி இருக்கான்றதையும் மனதில் வைத்துக்கிறது ரொம்பவே முக்கியமானது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு டியூமர் மார்க்கர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யோக் சாக் டியூமருக்கு ஆல்ஃபா ஃபீட்டோப்ரோட்டீன், கோரியோகார்சினோமா அப்படின்ற டியூமருக்கு வந்து HCG, இன்ஹிபின்ற டிஷ்யூ மார்க்கர் வந்து ஜெர்ம் செல் டியூமரில் கூட ஹையாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மார்க்கர்ஸ் மூலமாகவும் நம்ம சில நோய்களை கண்டுபிடிக்க முடியும். காமனாக ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய டெஸ்ட் வந்து அல்ட்ராசவுண்ட். ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது 2 சைடு சினைமுட்டைப்பையிலையும் கட்டியிருந்தால் ஏறக்குறைய 80% வந்து அது கேன்சராக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. டாப்லர் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அந்த டியூமரோட சென்டரில் வந்து அதிக ரத்தம், அதாவது நியோவாஸ்குலரைசேஷன், ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை வச்சும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இது தவிர பரவி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சுற்றி வந்து அசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது, அந்த வயிற்றுக்குள்ளே நீர் வந்து அதிகமாக இருக்கும். பேரியம் மீல், பேரியம் எனிமா அப்படின்னு சில டெஸ்ட் மூலமாகவும் வயிற்றில் கேன்சர் இருக்கா இல்லைன்னா குடல் கேன்சர் இருக்கா அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். CT MRI டெஸ்ட்டுகள் பார்க்கும்போது பிரெயினில் எதுவும் பரவி இருக்கலாம், இல்லை லங்ஸில் பரவி இருக்கலாம். இன்னும் துல்லியமாக சின்ன சின்ன பரவலை கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சினைமுட்டைப்பை கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு எவ்வளோ டியூமர் நம்ம ரிமூவ் பண்ண முடியுமோ அதை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீமோதெரப்பி கொடுக்குறது தான் யூஷுவல் மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம்.